அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி முதல் குரு நட்சத்திர பயிற்சி காரணமாக எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்ன என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது மிகவும் வலுவாக ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் வலம் வருகிறார். 6ஆம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. அதே போன்று 7ஆம் இடத்திற்குரிய முதல் நட்சத்திரத்தில் குரு பகவான் நுழைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார் குரு பகவான். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 7ஆம் இடத்திற்குரிய முதல் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒன்றாகவும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாகவும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதோடு தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மட்டுமல்ல 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவருடைய சிறு நகர்வு கூட மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கும். இந்த அத்தனையையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருக்கிறாருங்க. தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய இந்த சிறு நகர்வு மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியத்தில் தான் வலம் வருகிறார். எனவே ராசியின் அதிபதியான குரு பகவானும் முழுமையாக பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இறுதி நட்சத்திரத்தில் ரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்திலும் சப்தமஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நுழைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் தடை தாமதங்களை நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் 2, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பது பொருளாதார ரீதியாக சிக்கல்களை விலக்குவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறது. இன்னும் சரியாக மே மாதம் 11ஆம் தேதியில் முதல் சப்தமத்தில் வலுவாக அமர்ந்து விடுவார். எனவே உறுதியாகவே கலஸ்தரஸ்தானம் பலப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல செய்திகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நிலையான வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக இந்த தருணத்தில் பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். தவறான தொடர்புகள் பழக்கங்களை விட்டொழித்து இந்த தருணத்தில் கடமையை உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல யோகம் உண்டு. கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு நிலையான வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, திறமை இல்லை என்று சொல்லக்கூடிய பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும்
உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசிய நிலையில் படிப்பு மற்றும் வேலை, குணம், மதிப்பெண், உறவு என பல்வேறு வகையான எந்தவிதமான ஒப்பீடுகளாக இருந்தாலும் அந்த ஒப்பீடுகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான ஒப்பீடுகளை தவிர்த்து உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் கிடைக்கிறது. பிடிவாத குணத்துடன் இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிப்பதற்கான அற்புதமான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதோடு அவர்களிடம் இருந்த மனஸ்தாபம் விலகுவதோடு அவர்களுடைய அனுபவ ஆற்றல் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் தங்களுடைய வாழ்வில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் பதட்டமடையாமல் பல்வேறு வகையான பணிகள் திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சிறப்பானதாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மன அழுத்தம், டென்ஷன், பல்வேறு வகையான எரிச்சல்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் இந்த தருணத்தில் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் இன்றி கிடைக்க போகிறது. ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் நீ முன்னேற்றம் என்று அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஏற்படக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து கொள்வதோடு மட்டுமல்லாது குற்ற உணர்வு நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் விலகும். இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மனநிறைவுடனும் திருப்திகரமாகவும் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. உங்களை விட்டு புரிந்து சென்றவர்கள், சரியாக புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்து சென்றவர்கள் மனநிலையில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு மீண்டும் உறவு மற்றும் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. பங்காளி சண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும். பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாகவே இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.